சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னையில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கும் இச்சூழலில் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? நவீனா, வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில சென்னை உட்பட 12 மாவட்டங்கள்ல அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஆரஞ்சு அலர்ட்டுக்கான ஒரு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. பரவலாக கனமழைக்கு வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இந்த 12 மாவட்டங்கள்ல ஆரஞ்சு அலர்ட், அதாவது கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், திருச்சி, தென்காசி, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய இந்த மாவட்டங்கள் எல்லாம் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல பரவலாக கனமழைக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. நேற்று இரவு தொடங்கி பல்வேறு மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையிலும் சென்னையிலும் தொடர்ந்து மழை என்பது இருக்கிறது. ஆனால் கனமழை என்பது பரவலாக இல்லாமல் அவ்வப்போது இந்த கனமழை என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலையில தண்ணீர் தேக்கம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல அடுத்த 3 மணி நேரத்திற்கு பரவலாக கனமழை இருக்கும் என்பதை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவா.